நேற்று டின்னருக்கு குழந்தைங்களுக்கு போரைச்சோ எங்களுக்கு பிளாக் பெப்பர் சிக்கனும் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த தடவை சிக்கனை வந்து போரைச்சோட சேர்த்து குக் பண்ணாமல் தனியாக கட்லெட் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி கொஞ்சமாக மீன்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பிளாக் பெப்பர் சிக்கனுக்கு சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து நல்லா தின்னாக வந்து ஒரே பீஸாக கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பொறுமையாக கட் பண்ணேன். அழகாக தான் வந்தது. அப்புறம் மசாலா போட்டு பெரட்டும் போது பிஞ்சிட்டு போயிருச்சு. ஒயிட் பெப்பர், கார்லிக் பவுடர், கொஞ்சமாக உப்பு, கொரியன் சில்லி பவுடர் சேர்த்து அதை மேரினேட் பண்ணி வச்சுட்டு கட்லெட்க்கு மீன்ஸ் பண்ண சிக்கன் கூட வேக வச்ச கிழங்கு, உப்பு, கார்லிக் பவுடர், ஒயிட் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு வந்து செசிமி ஆயிலெலாம் சேர்த்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி குக் பண்ணியிருந்தேன். பாப்பா சம்டைம் போரிஷில் ஆட் பண்ண சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. பட் அன்றைக்கி வந்து இந்த கட்லெட் வந்து விரும்பி சாப்பிட்டுருந்தாங்க. பிளாக் பெப்பர் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டு குக் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் அதே பேனில் கொஞ்சம் பட்டர், ஸ்பைசிக்காக நான் கொஞ்சம் மிளகு வந்து இடித்து சேர்த்துருந்தேன். அப்புறம் பிளாக் பெப்பர் சாஸ், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதி வரும் பொழுது கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதையுமே சேர்த்துட்டேன். லைட்டாக திக்காகி வரும்பொழுது நம்ம குக் பண்ண சிக்கன் அதில் போட்டு நல்லா பெரட்டி ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது.